த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் எத்தனை முறை தாங்க கொட்டு வைக்கும்? அப்படி சமீபத்திலையும் ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்தியாவிலேயே இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர்கள்ல உச்சநீதிமன்றத்தால அதிக முறை கேள்விக்குள்ளாக்கப்பட்டவரு, அதிக முறை கண்டனங்களுக்கு உள்ளானவரு, அதிக முறை அதிருப்திக்கு உள்ளானவரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா நிச்சயமா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அந்த பட்டியல்ல முதலிடத்துல இருப்பார்னு திட்டவட்டமா சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 10 ஆண்டுகளா டெல்லியில இருந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹியரிங்ஸையும் அப்டேட்ஸையும் பார்த்துக்கிட்டு வரேன். இதுல தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அளவுக்கு உச்சநீதிமன்றத்தால மிக கடுமையாக கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டவரை இன்னொருத்தரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி உச்ச நீதிமன்றத்தால தொடர்ந்து அவர் நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டாலும் கூட அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறதாவே தெரியல. அதிலும் குறிப்பா தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான வழக்குல இதுவரைக்கும் 4 முறைக்கு மேல உச்சநீதிமன்றத்துடைய கோபத்துக்கு அவர் ஆளாகி இருக்கிறாரு. கடந்த 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையிலான அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல பால்வளத்துறை அமைச்சரா இருந்தவர் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சமீபமா அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்கட்சி பூசல்ல எப்பவுமே டாக் ஆஃப் தி டவுனாவும் அவர் இருந்துகிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அவருடைய மேடை பேச்சுகள் ரொம்ப கொந்தளிப்பான ஒரு மெத்தட்ல அவர் பேசக்கூடியதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே அவரு பால்வளத்துறை அமைச்சரா இருந்தபோது ஆவின் நிறுவனத்துல 3 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேட்டுல ஈடுபட்டாரு அப்படின்றதுதான் அவருக்கு எதிரான புகார். அது சம்பந்தமான வீடியோக்களை ஏற்கனவே நம்ம த கேபிட்டல் சேனல்லயே விரிவா பேசியிருக்கிறோம். அது சம்பந்தமான விவரங்களை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவையானவங்க போய் பாருங்க. இதுல ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி வழக்கு சம்பந்தமான விவகாரத்துல 2023 ஜனவரி மாசமே தமிழ்நாடு காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஆனாலும் கூட கீழமை நீதிமன்றம் இல்ல, இந்த விவகாரத்துல இன்னும் நிறைய ராஜேந்திர பாலாஜி கிட்ட விசாரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதுல ராஜேந்திர பாலாஜிய மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்றதுதான் தமிழ்நாடு காவல்துறையினருடைய திட்டம். இதுக்காக தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட தமிழ்நாடு அரசு சில விண்ணப்பங்களை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ராஜேந்திர பாலாஜியை நாங்க விசாரிக்க வேண்டியது இருக்கு, அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அதனால உங்ககிட்ட உத்தரவு வேணும், அதனால அந்த உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இத கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல நிலுவையில போட்டு வச்சிருக்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி. இதுலதான் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தங்களது கடுமையான கோபத்தை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தி இருந்தாங்க. கடந்த முறை என்ன நடந்துச்சு? தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடைய செக்ரட்டரி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகள்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது, நீதிபதிகள் ரொம்ப கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரி செக்ரட்டரி வர வேணாம், ரிட்டர்ன் ஆர்டர்ல கொடுத்துருங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத எழுத்துப்பூர்வமா கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை ஏற்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடைய செக்ரட்டரியும் உச்சநீதிமன்றத்துல அபிடவிட்டும் ஃபைல் பண்ணியிருந்தாரு. இந்த கேஸ் மீண்டும் 17/3/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது. யார் அமர்வு முன்னாடி? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் எஸ்விஎன் பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடிதான் விசாரணைக்கு வந்தது. எடுத்த உடனே நீதிபதிகள் என்ன ஆளுநர் முடிவு எடுத்துட்டாரா அப்படின்னு தான் கேட்டாங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜராகிய இந்த வழக்கறிஞர்கள் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு ஆளுநர் கிட்ட இருந்து எங்களுக்கு புதுசா ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு, அதுல இந்த வழக்கு சம்பந்தமான 400 பேஜுகளுக்கும் அதிகமான ஆவணங்களை எனக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொடுங்க அப்படின்னு ஆளுநர் கேட்டிருக்கிறாரு. நாங்க முதல்லயே கேட்டோம் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு. அவரு சொன்னாரு இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான ஆவணங்களை பத்தின விஷயங்களை மட்டும் எனக்கு ஆங்கிலத்துல கொடுங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. 2 நாளைக்கு முன்னாடி இல்ல எனக்கு எல்லா ஆவணங்களுமே எனக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேணும்னு திடீர்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. இதை கேட்டு கடுப்பான நீதிபதிகள் ஆளுநர் இந்த விஷயத்துல செய்யக்கூடியது எல்லாமே வேணும்னே தாமதப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுறாரோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு எடுத்த உடனே நீதிபதிகள் சொன்னாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எங்களுக்கும் அப்படிதான் தோணுது, ஏன்னா இதை நாங்க கொடுத்து 2 மாசத்துக்கு மேலாச்சு, ஒவ்வொரு முறையும் நாங்களா கேட்டுதான் இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பதிலையும் சொன்னாங்க. இடையில பூந்த ராஜேந்திர பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் இந்த கேஸே வேணாம் நாங்க சொல்றோம், ஏன்னா சிபிஐக்கு இந்த கேஸை மாத்தவே வேண்டாம், ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சு முடிச்சுட்டாங்க, சார்ஜ் ஷீட் எல்லாமே ஃபைல் பண்ணிட்டாங்க, திருப்பி இதை சிபிஐக்கு கொடுக்கறதோ இல்ல திருப்பி ஆளுநர்கிட்ட கொண்டு போறதோ தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்றாங்க.
தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க, சிபிஐ எல்லாம் வேணாங்க, நாங்க தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்புறம் எதுக்கு சிபிஐ. ஆனா இதெல்லாம் ஆளுநர் மட்டும் இப்போ ஒரு அனுமதியை கொடுத்துட்டாருன்னா இந்த வழக்கு விசாரணை ரொம்ப விரைவா முடிஞ்சிடும். ஆனா ஆளுநர் காலதாமதப்படுத்துறாருன்னு மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை. இதை அடுத்து எல்லா வாதங்களையும் பதிவு செஞ்சுக்கிட்ட நீதிபதிகள், சரி வேற என்ன பண்றது, தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கேட்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்கறாங்க. 3 வாரம் வேணும்னு கேட்கறாங்க தமிழ்நாடு அரசு. எதுக்கு 3 வாரம்? பிரைவேட்ல இருந்து ஆட்களை இறக்குங்க, அதிகபட்சம் 10 நாள் கூட இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கெல்லாம் தேவைப்படாது, உங்களுக்கு எதுக்கு 3 வாரம்? 2 வாரம் கொடுக்குறோம், 2 வாரத்துல ஆளுநர் கேட்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஆளுநர் இம்மீடியட்டா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இம்மீடியட்டா இந்த விஷயத்துல அவர் முடிவெடுக்கணும். அதாவது ராஜேந்திர பாலாஜியை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்றத அவர் முடிவா அறிவிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு வழக்கின் விசாரணையை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான ட்விஸ்ட், சென்னை ஹைகோர்ட் ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு மாத்திருந்தாங்கல்ல, அந்த சிபிஐ இந்த விஷயத்துல எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ள கூடாது அப்படின்ற ஒரு இடைக்கால தடையும் விதிச்சிருக்கிறாங்க. மொத்தத்துல ஆளுநர் செய்யக்கூடிய தாமதம் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த விவகாரத்துல விசாரணையை எதிர்கொள்ளாம காலதாமதப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான விஷயமா மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல தமிழ்நாடு ஆளுநர் தரப்பு கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் முன்னெடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு இப்படி செயல்படல, ஊழல் மலிந்த அரசுகளா இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் அப்படிதான் இருக்கு அப்படின்றது மேடைகள் தோறும் பேசக்கூடிய அவரு ஒரு அமைச்சருக்கு எதிராக, அதுவும் கோர்ட்டு சொல்லி, ஒரு சென்னை கோர்ட் ஒரு விஷயத்தை சிபிஐ விசாரணைக்கு மாத்துறாங்க அப்படின்னா அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்துக்கு ஒப்புதல் கேட்டு கொடுக்கக்கூடிய ஆவணங்களை கூட கையெழுத்து போடாம அவர் என்னதான் பண்றாருன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை முறை உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இப்படியான திட்டுகளை வாங்கினாலும் ஆளுநர் தொடர்ந்து அவர் செய்யறதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதுக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் நம்ம சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில் என்னால் இயக்கப்படக்கூடிய இந்த சேனலுக்கு வெளியிருந்து அவுட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. என்னுடைய சொந்த பணத்தை போட்டு தான் இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு டெல்லி வட மாநிலங்களில் நிலவக்கூடிய விஷயங்களை தமிழ் மொழியில் எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இந்த கேபிட்டல் சேனலில் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுடைய ஆதரவு நிறைய எனக்கு தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.